விதமான உதாரணத்தோடு நான் பேசவில்லை. அவருடைய ஆடுகளுக்கு அவருக்குத்தான் தெரியும் என்ன சாப்பாடு தேவை என்று. எனக்கு தெரியாது. நீ வாழ்க்கை பெற்று அவருடைய ஆடுகளில் ஒன்றாக இருந்தால் நீ அவருக்கு சொந்தம், எனக்கு அல்ல, இந்த சபைக்கு அல்ல. அவருக்கு சொந்தம். அவருக்கு கொடுத்தது உன்ன டாடி. அவள் உம்முடையவளாயிருந்தாள், அவளை நீ எனக்கு கொடுத்தேன். உரிமையில பேசுறான். நீ அறியாமல் ஆவி உலகத்திலே ஒரு எதிர்காலம் வரையப்பட்டது என்று உலகத்திலே இருந்த உன்னை வழியாரை கொண்டு வந்து மகன் யேசுவின் கையில் கொடுத்து யேசு சொன்னார், டாடி, இவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தீர். உம்முடைய யாவும் என்னுடையது, என்னுடையவைகள் யாவும் உம்முடையது. பயப்படாது. அவர் பாரது அவருக்குரியவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரமானதல்ல. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, ஒன்றுமே கொண்டு போவதுமில்லை. நாங்கள் நித்தியத்துக்கமாக வாழ்க்கை பெற்று அவருக்காக காத்திருக்கிற நீ யேசுவோடு டாடியோடு பிரியாமல் அந்த ராஜ்யத்திலே ஆளுகை பெற்றால் நீடித்து இருப்பார்களா? They'll pass away. இப்பொழுது நீ இவற்றை உண்மையென அறிந்தால் உன் பெற்றோரோ சிநேகிதர்களோ சகோதரர்களோ யாரும் உன்னோடு ஒட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள். They will go away.
என் கையாலே சாப்பாடு குழைத்து தீத்தின பிள்ளைகள். வார்த்தையை பற்றி பேசுகிறேன். என் எதிரிகளாக காரணம் இல்லாமல் என்னை வருத்திருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் என்னை பயத்தார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறும். நீ உண்மையிலே நாளாந்தம் நேருக்கு நேரம் நடந்தால் அந்த வேத வாக்கியம் நிறைவேறும். செக்அப் அவருக்குள்ளாக நாள்தோறும் தேவ பக்தியாக உண்மையிலே ஜீவிக்கிற விரும்புகிற யாவரும் ஒவ்வொருவரும் துன்பப்படுவார்கள். அடி போகாதே. இரண்டாம் தீமோத்தேயு 3:12. என் ஆண்டவர் இதை எனக்கு செய்ய கேட்காதே. நீ உண்மையிலே இருக்கிற செய்தால் எங்களை விடுவார்களா? இயேசுவை சொன்னார், பச்சை மரத்துக்கு இப்படி என்றால் பட்ட மரமாகிய எங்களுக்கு So, get ready. இன்றைக்கு ஒவ்வொரு உண்மையாய் சொல்லுவேன், கேட்டுக்கொள். ஆரம்ப புத்தகம் 1 26. ஆரம்ப புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்கள் 1, 2, 3 அது சரியாக உனக்கு விளங்கவில்லை. ஆனால் மற்ற இதுகள் எல்லாம் உனக்கு விளங்காது. ஓகே, இங்கே ஆரம்ப புத்தகம் இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது என்னென்று போடவில்லை, நமது ஏன் அவரும் டாடியும் தேவனும் மகனும் ஒரே ஆவி பரிசுத்தாவி நமது சாயல் நமது தோற்றத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் உயிரினங்களை, சமுத்திரத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள், நாங்கள் கண்டது மீன மட்டும்தான், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவங்கள்,
பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் அனைத்து பிராணிகளையும் ஆண்டு கொள்ளட்டும். நாம் என்ன பாருங்க, தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தில் ஏனங்கட முகம் அப்படி, காது ரெண்டு பக்கம், மூக்கு அவருடைய ரூபம். அவரை ஆப்பட வைக்க ஒரு ஆள் வந்து இந்த காசு வரிப்பணம் கட்டலாமா, ஒரு காயினை கொண்டாங்க வேண்டும். இதுல 6 ரூபம் இருக்கு. ரூபம் அவரு சொன்னாங்க சீதர், சீதருக்கு கொடுக்கும், தேவனுடையது தேவனுக்கு கொடுக்கும். ஆடி போனாங்கள். என்ன மறுபடி வந்தது எதுக்கு? பிழை பிடிக்க. நாங்கள் அவர் ரூபத்தில் ஆணும் மன்னமாக சரித்தார். இப்பொழுது இந்த நாட்களுக்குள்ளே ரூபத்தை மாற்றது. பொடியன் பட்டையாகிறார், பட்ட படியனாகிறார், ஆபரேஷன் செய்கிறார்கள். அப்படி யார வேலை? பிசாசு. ஓகே, மனுஷனை சிருஷ்டித்து முதலில் கொடுத்த கட்டளையும் வேலையும் என்ன? ரூலிங். ரூலிங், ஆளுகை. நாங்கள் மனுஷனை சிருஷ்டிப்போம், அவர்கள் ஆளுகை செய்யட்டும். நாங்கள் தடிமானம், அவர்கள் அடமனே. ஆனால் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆடம். பாருங்க, எவள் இன்னும் சிருஷ்டிக்கப்படவில்லை. பூமியையும் அதில் உள்ள யாமையும் ஆண்டு கொள்ள கீழ்ப்படுத்த ஆடமுக்கு தேவன் கட்டளை போட்டார். ரூல் ஆடம். இது தெரியாம என்னண்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல உயிர் வாழும் சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் 2ஆம் தடவை என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்த அந்த நேரம், அந்த வார்த்தை சொல்ற நேரம் எவ்வளவு சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று.
விவரம் தான் 2ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கு. விவரம் உலகத்தான் 7வது வார்த்தையில 2ஆம் அதிகாரம் எப்படியாம் உண்டாக்கினான் ஆதாமை மண்ணில இருந்து ஏவாளை அவன் விராவில இருந்து. அதை விடும் நாங்கள் போக்கஸ் பண்ணுவோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நீங்கள் பூமியையும் அதில் உள்ள யாவையும் வானத்திலே பறவைகள் எல்லாம் பூமியிலே மிருகங்கள் சமுத்திரத்திலே எல்லாம் மேங்கள் உயிரினங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்துங்கள். இல்லை ஆடம்பரமாக சேஷத்தை 28 பின்பு தேவன் 1:28 அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள். பூமியை மனுஷனுக்கு கீழே போட்டார். ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். இதை கொடுக்கிற நேரம் லூசிபர் பிசாசு அவருக்கு விரோதமாக எழுப்பி விழுந்து துரத்தப்பட்டுட்டான். ஏதேனிலே இருந்தவன் இன்றைக்கு வர இயேசுவோட பிள்ளைகளோடு குடும்பங்களோடு அவன் மோதுறதை இந்த பொறாமை எரிச்சல்ல அறிய வேண்டும். பூமியில இருக்கிறாய், சொன்னோட இடத்துக்கு வருகிறாய். அட என்ன நடந்தது? இதுக்கு பிறகு பாம்பின் உருவத்தில் பிசாசு உள்ள வந்தான். ஏன் எனக்கு தெரியாது. பாம்பு பொய் சொன்னது. தேவன் சொன்னார் தவிக்கப்பட்ட மரம் இதை சாப்பிட வேண்டாம், சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள், செத்து கொண்டு சாவீர்கள். இன் டைங் யூ ஷல் டை. ஒரு புற்றுநோய் பிடித்திருக்கிற ஒரு மனுஷனோ செத்து கொண்டு சாகிறார்கள். மரணம் அங்கே வேலை செய்து விளங்கும்படியாக சொன்னேன். The real Hebrew, in dying you shall die. சாப்பிட்ட உடனே மரணம் உள்ளே வரும், சாக துவங்குவாய். விளங்கிட்டா? அதாமும் அவளும் சத்தார்களா? என்ன இது? அவர்கள் பிரிவு உள்ளே வந்தது மரணம். தேவன் சொன்னது சரிதானே. ஆனால் பாருங்கோ, தேவன் கொடுத்த அந்த சுவாச வாழ்க்கை 930 வருஷம் எடுத்தது ஆதாம கொல்ல. அப்படி பாத்தீங்களா? அது பிறகு சேர்த்து பண்ணான், ஏவாள் சேர்த்து பண்ணான். இடையில
2 பிள்ளைகள் பெற்றார்கள். காயின், ஆபேல். பாவம் உள்ள வந்ததான் காயின் அழுப்பை எரிச்சல்ல கொலை செய்கிறான். இதெல்லாம் முதல் 3 அதிகாரத்திலே வாசிக்கலாம். அது உனக்கு தெரிய வரும். நீ எங்க இருக்கிறாய் என்று கண்டுகொள்ள. கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்து போனது மோட்சம் அல்ல. எதை இழந்தான்? ஆளுகை. ஆளுகை. இது சோச்சத்துக்கு தெரியுதல்ல. அவருடைய ராஜ்யம் வருமுன் நிலைநாட்ட இவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆடம் ரூல், ஆளுகை செய். இன்னைக்கு மனுஷன் ஆளுகையை இழந்து பிசாசு கையிலே ஒப்பு கொடுத்து அவன் அதிபதியாகி பூமி அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். இது நடக்கும் இயேசுவின் வருகை மட்டும். தேசங்களின் கோலங்களை பார்த்தீங்களா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமை கொண்டிருக்கிறது. ஈரான் தேசம், ரஷ்யா, சிரியா சேர்ந்து இணைந்து இஸ்ரேலை தாக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு நாளைக்கு நாளைன்னு தெரியாது. ஏன் சொல்லவ? பேய்க்கு கடுங்கோபம் தடியமானம் அங்க வருகிறார்கள். அதான் ரகசியம். அங்க வராங்க. சின்ன ஒரு தேசம். மனுஷன் இழந்தது ஆளுகை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் கீழ்ப்படியாமல் தூக்கி பெயர கையில கொடுத்தான். மனுஷன் பாவியானான். ஆதாமின் மூலம் மரணம் பிடித்து கொண்டது. அசுத்தாவிகள், உடல் இல்லாத ஆட்கள் எங்கே இருந்து வந்தார்கள் எனக்கு தெரியாது. இதில் கூறப்படவில்லை. இவன் வெள்ளக்காரன், அமெரிக்கா, கனடா, அதையும் இதையும் மண்டையில் இருந்து சொல்லுவாங்க. இனிமேலும் அதை கவனிக்க மாட்டேன். ஏசுவா சொல்லாவிட்டால் நாங்கள் தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. லூசிபர் விழுந்தான். அவனை நம்பிய தூதர்கள், அவனுக்கு கீழே இருந்தவர்கள், அவர்களும் விழுந்து போனார்கள். தேசங்களை ஆளுகிறார்கள். இப்பதான் நாங்களுக்கு ஓரளவா படுது. நேற்றைக்கு முந்தின நாள் நான் உங்களுக்கு பிசாச வணக்கம் பகிரங்கமாக வர எங்களுக்கு அனுமதி தேவை என்று அமெரிக்காவில் செய்து தொடங்கிட்டாங்க. இதுக்கு
நீங்க கருதாமல தேய்த்திரம் தொங்கலாம் நடந்து முடிச்சு போம். அவரை பாருங்க கேள். பைபிள் எல்லாம் கிழிச்சறிஞ்சு எல்லாம் எங்கே யோகாசனம் தொடங்கி இருக்கிறது? மந்திரவாதம், குறி சொல்லுதல், அதீதுகளை விட படுமோசம். பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு தற்கொலை, கொலை, விபச்சாரம், காம விவகாரம், முறைகேடான பாலியல், படியனும் பட்டையும் பெற்றாருக்கு அறைவார்கள். தன் தகப்பன் சாய் சபிக்கிறவன் அவன் விளக்கு பாதி வழியிலே நோந்து போகும். தகப்பனையும் தாயும் கனமட வேணும். தகப்பன் குடிக்கிறான், மரணம் வரை அதைய கனம் பண்ண வேணும் சொன்னார். தகப்பன் ரெண்டு முறையில உன்னை பெற்ற தகப்பன் அவரது பாவத்தை அங்கீகரிக்க சொல்லவில்லை. ஓகே, அதை விடுவோம். ஒரு காரியம் பாருன்னு சொல்ல வேணும், கனம் பண்ண வேணும் அவங்களை. அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்கே இல்லை. ஆளுகையை இழந்த மனுஷன் ஆளியால் ஆள யோசித்தான். அதான் நடக்குது. ரஷ்யா அடிக்க யுக்ரைனை, அவங்களுக்கு சைனா அடிக்க போகுது டைவான். எல்லாரும் பெய்களுக்கு கீழே செத்தவர்கள். இன்றைக்கு அறிவாயா எத்தனையோ நான் சொல்லப்பட்டேன். இஸ்வாவின் வாழ்க்கை இல்லாத ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அதிகாரிகள், பெரிய உத்தியோகத்தர், டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், விஞ்ஞானிகள், போதகர்கள், இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், சபை தலைவர்கள், செத்தவர்கள். அப்படிப்பட்ட செத்தவர்களைத்தான் இயேசுவா சந்தித்தார். அடிக்கடி காட்டுவோம். உங்கள் தாப்பன் பேய் பேசாமல் இன்றைக்கு நிறைய நிரம்பி வழியுது. மனுஷன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்த ஆளுகை அவர்கள் கேட்டபடி சொன்னார். நான் ஆழமாக போக மாட்டேன். வந்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும், அவங்களுக்கு விளங்காது. சவுல் ராஜாவில் தொடங்கி அங்கால போச்சது. அது அவருடைய திட்டம் அல்ல. மனுஷன் ஆளுகை செய்வது. நான் தகுந்த நேரத்தில் வார்த்தையாகி இருந்த நாங்கள் இப்பொழுது அறிந்த இயேசுவா ஆதி முதல் டேடியோடு இருந்தவர். டைம் வந்தது, அவர் திட்டம் நிறைவேற மகனை நீ போகத்தான் வேண்டும்.
இவங்களை விட்டா எல்லாரும் லூசிபரோடு போவார்கள். நிறைய பார்த்தாலும் நாங்கள் இவங்களை விடுவிக்க வேண்டும். விடுதலையின் திட்டம், இலவச பாவ மன்னிப்பின் திட்டம் உருவாகியது ஊற்று அதி உயர்ந்த தேவன் யாவே யெகோவா அவரது இருதயத்திலே அறிந்து கொள். அந்த திட்டத்தை மகனோடு வார்த்தையோடு பைத்து விட்டார். அப்படி வருது. உடன்படிக்கை உன்னையும் என்னையும் வாழ்க்கை கொடுப்பதற்கு இலவச பாவ மன்னிப்பு கொடுப்பது சென்று போட்டே சும்மா தெரியுது. ஜனம் ஒரு கூட்டம் கூட சர்ச் சுத்த பைத்து மாறாய். யெகோவா 30 வயது வரை மௌனமாயிருந்து, அதாவது ஊழியம் தொடங்கவில்லை. டேடியும் அவர் வார்த்தையாயிருந்தவர். அவரும் ஞானஸ்நானம் எடுக்கும் நேரத்தில் நெருப்பப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்பட டேடியினால் வழி நடத்தப்பட்டார். டேடி கொண்டே விட்டார். பேய் சோதிச்சு பார் என்று மாறும். அவன் வந்து 40 நாள் பசி. யெகோவா நீ தேவனுடைய குமாரனான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். சாப்பிடலாமே. அவருடைய மாநாட செய்யும் பாபம். அதோட நீ பாடுறான். அது வாசிச்ச உங்களுக்கு தெரியும். சோதனைகள் முடிந்து ஜெயம் பெற்று அவர் கலிலேயாவிலே தொடக்கம் கவனமாய்கள் repent, மனம் திரும்புங்கள், உங்கள் யோசனைகளை மாற்றுங்கள். நற்செய்தியை விசுவாசியுங்கள். யெகோவா கொண்டு வந்தது நல்ல செய்தி, உலகத்துக்கு தேவையான செய்தி, எல்லாருக்கும் தேவையான செய்தி, ஒரே செய்தி, ஒரே நற்செய்தி. அச்செய்தியை விசுவாசியுங்கள். அதை நீங்கள் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, தேவனுடைய மகனாகிய யெகோவா மெசியாவின் அவருடைய நற்செய்தி, அவருடைய நற்செய்தி மாக்க போட்டுட்டான். வெள்ளக்காரன் சில மொழிபெயர்ப்பு எப்படி போட்டுக்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. அப்படி இவங்களுக்கு வழுக்கிற காக்கள் இல்லை. அறப்படிச்சு என்னவோ என்ன சொல்றது, என்ன குழுப்பாலைக்குள்ள விழுந்தது பள்ளியா? பைபிள் காலேஜ் அடைய அவர்
நற்செய்தியின் ஆரம்பம் 16 வாங்கோ. பதினைந்து வாசகம். காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் அருகில் இருக்கிறது. அந்த சொல்லி எத்தனை வருஷம்? 2000 வருஷம். நற்செய்தி அறிவித்தது மகன் மூலம். ஜான் தி பேப்டிஸ்ட் நோ, தீர்க்கதரிசிகள் நோ. சோ ஆதாமின் வாழ்க்கைக்குள்ளே, உலக வாழ்க்கைக்குள்ளே நுழைந்த மனுஷர்கள் மயக்கம், வாழ்க்கை இல்லை, ஆளுகை இல்லை. சோ இந்த உலகத்தின் அதிபதி அவன் ஆளுகை செய்ய அவன் ராஜ்யத்துக்குள்ள மனுஷன் அமர்த்தப்பட்டான். அதானே எல்லாமே குழப்பம். அன்றைக்கு ஒரு புலியொண்டு ஒரு மானை சாப்பிடுது, உயிரோட கால் துடிக்குது, அதர வயிற பிச்சு இழுக்குது. இப்படியே தேவன் படைத்தான். சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறது. அதோடு இனப்படுறேன். நேற்றைக்கு கொடுத்த செய்தியோடு அது தொடுக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது வழிபடுவார்கள் என்று மிருகங்கள், பறவைகள் வேதனையால் நிரம்பி காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம். யார் எங்களை விடுவிப்பார்கள்? அது முட்டை விட்டு போயிட்டு பறவை இங்க வருது, பாம்பு முழுதையும் விழுங்க. இதை அறிய வேண்டும் நீ. அல்லது பிசாசு குறுக்கு மறுக்காக போடும் பிரச்சனைகள், வஞ்சிப்புகள் தப்ப மாட்டாய். ஓடி ஓடி வேலை செய்து கொண்டே இரு. அவர் வந்து போகட்டும். ஆளுகை களவாடப்பட்டது, ஆளுகை வீக்கப்பட்டது. உலகம் அனைத்தும் பேயின் வல்லமைக்குள்ளாய் வந்தது. அதுதானே மந்திரவாதம், பெலி சூனியம், செத்தாக்களை ஜபம் பண்றது, சவகால அது இதன்னு வேற என்ன? முழு பேய், முண்டங்கள், சுருவங்கள். உலகம் விளங்கவில்லையா? இன்னும் மனம் திரும்புறதென்றால் இருந்த யோசனைகளை மாற்றி களவெடுத்த பொருளை திருப்பி கொடு. இந்த படியன் உண்டத்தையும் வணங்குறவன் உண்ட பாய் ஃப்ரெண்டா அல்லது கேர்ள் ஃப்ரெண்டா விட்ட பிறகு கல்யாணம் காட்டிட்டியா? தெரியாம வஞ்சிக்கப்பட்டு ஒத்து போவாதே.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொள். அதற்காக அவன் உன்னை விட்டு போனால் விடு, போகட்டும். இதெல்லாம் இருக்கு, விட போகட்டும். அவன் கடவுள் அல்ல. ஆயிரம் தான் சட்டம் பண்றாங்க. மனம் திரும்பாமல் இயேசுவா கொண்டு வந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு நம்பி கீழ்ப்படிய முடியாது. முடியாது. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிகள், யோசனைகளை மாற்றுங்கள். முன்னு ஜீவித்த மாதிரி ஜீவிக்க வேண்டாம். பொய் எண்ணங்கள், மாயமாலம், களவு எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பும். களவெடுத்த பொருள் வச்சிருக்கிறியா, கொண்டை கொடு. கள உறுதி வச்சு காணி எடுத்தவர்கள் போதார். அவங்களுக்கு யூனியன் இருந்தது. இயேசுவை சந்தித்த போதருக்கு யூனியன். என்ன திட்டம் போட்டார்கள் யூனியன்ல? இவர் எப்படி தட்டலாம்? அந்த யூனியனுக்கு பேர் சென் ஹென்ரின். சென் ஹென்ரின் அவங்களதான் பிளான் பண்ண இயேசுவாவை தட்ட, இயேசுவாவை குற்றவாளியாக்க. The teachers, pastors, bishops, நிகழ்வும் இருந்த கூட்டம், எரிச்சல், பொறாமை, அவர்களது தகப்பன் பிசாசு இயேசுவை சொல்லிப்பட்டார். கடல் மண் மாதிரி நிறைஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட போதவர்கள் அமெரிக்கா, கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா, யூரோப். அப்பா, வேறொரு நற்செய்தி இயேசுவா கொண்டு வரவில்லை. இறங்குதான் உள்ள. என்ன செய்யறான்? இவ்வளவு நாட்களுக்கு இது மஞ்சாதி போவாள் பிள்ளைகள் நிபுணர். என்ன அமளியா இருக்கு? பிள்ளைகளை காணலையா? இந்துக்கள் வீட்டிலையும் குழந்தை பிள்ளைகள் 2, 3, 4, 5 வயசு எல்லாம் புலமல். இத்தனை புலமல் கட்டமாயிரு. அவர் பிள்ளைகளை எடுத்துடுவார். அதுகளுக்கு ஒன்று தெரியாது. அதில் போய் உட்கார்ந்து இருக்குங்கள், அவங்களை தூங்கிடுவார். சிறுபிள்ளைகளை என்னிடத்திலே வரவர்கள். தேங்க்யூ. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது. மோட்சம் உனக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை முழுசது உண்ட பிள்ளையா? அதுக்கு பேய் உள்ள எத்தனை வயது? 8. பொய் சொல்ல தெரியுமா? பொய் சொல்லுறா தமிழ் பிள்ளைங்க. நீயும் நானும் மனம் திரும்பி
எங்க ஏப்பா சும்மா விளையாடுறீங்க. மனம் திரும்பாதவர்கள் ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசிக்க முடியாது. கரத்தைக்கு முன்னால மாடுதான் மனம் திருப்பதால் கரத்தான் ராஜ்யம். உலக ராஜ்யத்தை கொண்டு போக விசுவாசிக்க மாடு இல்ல. நீ இழுத்து கொண்டு போ. கோவிக்கலாம், எனக்கு அதை பெரிய பிரச்சனை இல்லை. ஆக்களை தேடி எப்பவும் தெரியாது. திருப்பி திருப்பி சொல்றேன். அலோலம் எல்லாம் அமளி, எல்லாரும் புலம்புகிறார்கள் என்றா அறிஞ்சு கொண்டு நீ விடுபட்டாய். ஒன்னும் செய்யறது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். நான் முழுகு போட்டு மேல் பூஜா பூசல்ல. உண்ட விருப்பம். என்ன கள்ளம் செய்கிறாய் உனக்கு தெரியும். என்னத்துக்கு வாராய் உனக்கு தெரியும். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிங்கள். Let's go to மத்தியாகு. மத்தியாகு என்றால் மத்தேயு. இயேசுவா 14ஆம் வசனத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரம் எங்க ஸ்டார்ட் பண்ணார்? கலிலேயாவிலே. கலிலே வேத கடல் ஒளித அங்கதான் தொடங்கினார். ஏன் ஏசாயா அப்படி சொன்னான்? 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவா பிறக்கிறதுக்கு முதல் 750 வருஷங்களுக்கு முதல் திருப்புகம் ஏசாயா 9. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆகிலும் அவர் செபுலூன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாகி கன ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருளாகி இருட்டாகி இருப்பதில்லை. ஏனென்றால் அவள் கடற்கரையிலும் அவர் இது பார்க்க ஒரு சந்தோஷமான 750 வருஷத்துக்கு முதல் அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அவருக்கு தேவன் கொடுத்தார். எழுது. கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் வாழ்ந்தவர்கள் பிசாசின் இருளிலே வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்? இயேசு அந்த
செய்வாருண்டு 750 வருஷங்களுக்கு போல. ஓகே, அது அப்படியே. நீங்க இப்ப இந்தியால வாங்க, மத்தேயு 14:14 கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் ஜெபுலூன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியார் கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதைத்தது. இங்க பாருங்க, அந்த 11 வயது பிள்ளை சுருக்கு போட்டு சேர்த்து தானே நேற்று போந்த நாள். அந்த குடும்பம், அந்த சுற்றாடல் முழு மரண இருள். நீ அதுக்குள்ள படிய பாத்தீங்கண்டா வெளிச்சம் உதித்தது. 16 ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட படி நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. மத்தியாகுற ஒரு பழக்கம் யார் சொன்னது, எப்ப சொன்னது என்று சொல்லிப்படுவான். இது நிறைவேறும்படி இப்படி ஆகிறது, இது நிறைவேறும்படி இப்படி ஆகிறது. நீ அதில் கனெக்ஷன் எடுத்து அதில் போட வேணும், இதில் போட வேணும். ஏசாயா 15வது வார்த்தையில் ஏசாயா 9 அது போட்டா காணும். 9ஆம் அதிகாரம். That's the way to study, so you get strong. உன் வாழ்க்கையில். Now 17 அது முதல் இயேசுவா மனம் திரும்புங்கள், வானராஜ்யம் அருகிலே இருக்கிறது என்று அறிவிக்க தொடங்கினார். அப்படி மாக்கு அப்படி, மத்தியோ அப்படி. இந்த சபைகளுக்கு நடத்தப்படுறதா இந்த பிபிமாருக்கு இது வழிபடுமா? சொல்றான் இல்லையா மட்டு வழிபடுமா? காடாச்சு மட்டு முத்துக்களை பண்டிகைகளுக்கு முன்னால போட மாட்டார் என்று அறிவிக்க தொடங்குகிறது. இயேசுவா கலிலேயா கடலோரமாகி அங்கே ஊழியம் செய்தார். பீட்டர், ஜான் ஆக்களை கண்டார். இப்போ ஒரு காரியம் காட்ட போடுறேன், ஞாபகம் இருக்காக. பழைய ஆக்களுக்கு என்பதை தொடங்கினேன். கொள்ளையில் வீட்டுக்கு போனால பீட்டர் திருப்புங்கோ. அப்போஸ்தலர் 10 36. அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் எஜமானாகி இருக்கிற இயேசுவா மெசியாவை கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாய் கூறி இஸ்ராயேல் பிள்ளைகளுக்கு அனுப்பின வார்த்தை தான் அனுப்புற. நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். வார்த்தை 37 யோவான் ஸ்நானம் குறித்து ஞானஸ்நானத்தை குறித்து அறிவித்த பின்பு கலிலேயா நாடு
முதல் கொண்டு வந்துட்டா கலிலேயா நாடு முதல் கொண்டு அவர் சமாதானத்தை அறிவித்தார். யூதேய தேசம் அங்கும் நடந்த சங்கதி இதுதான். கொள்ளையு பார்த்தீங்களா? நசரேயனாகிய இயேசுவை. ஓகே, நற்செய்தி அறிவிப்பு கலிலேயாவில் தொடங்கியது. பேரு சொன்னான், கொள்ளையு உனக்கு தெரியும் உண்மை, ஒரு மறைவாக ஓரமாக தேவன் செய்யவில்லையே, உனக்கு தெரியுமே. Cornelius will be in the kingdom. You go inside, we can see him. Hey, you Cornelius. வேத வாக்கியங்கள் எல்லாமே உண்மை. மரம் திறப்பு. ஒரு செய்வியம், பஞ்சாபியோட ஒரு செய்வியம் வீட்ட வர சரி வராது. முதல்ல காட்டி கொடுக்கும். நீ எப்படி நடிச்சாலும் உந்த முகம் காட்டி கொடு. Yeah. Now, மத்தியாவு 4:23 பின்பு இயேசுவோ கலிலேயா எங்கும் சுற்றி பறந்து போய் மோட்டார்சைக்கிள் நேற்றை பார்த்த கற்பத்தில் அவரை காணலாம். நற்செய்தியை ராஜ்யத்தை நற்செய்தியாய் அறிவிக்கிறவர்களின் கால்கள் எவ்வளவு அழகானது. யார் சொன்ன? டேடி, உண்ட கால் அழகாம். இப்ப சும்மா காலை தூக்கு காட்டுகள் வெளிநாடு முழங்காலுக்கு மேல. என்னண்டா மினியா? மினி எல்லாம் லூசியோட. லூசி தெரியாது விடு. கலிலேயாவும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் கற்பித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து. பிள்ளைகள், எது பிள்ளைகள் நற்செய்தி? இதே பிள்ளைகள் இந்த சபைகள் விட்டது புழுத்த வஞ்சிப்பு. சாப்பத்தை குடலுக்குள்ள
பிடுங்கி போட்டு ஏன் ராஜ்யத்தை அறிந்து மனத்தன்மை எதிர்கொண்டு அதிகாரத்தை எடுத்து கீழ்படிந்து குடும்பங்களை விடுவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிப்பிக்க வேண்டாம். அவ கத்திரதான் ஞாபகம் வருது. சொன்னா அவனியாவில் நீங்க வந்து நான் ஜெபம் பண்ணி உணாரு இங்க வர சொன்ன. உண்மைக்கு சொல்ல போனா தேடோன்னு நடிக்கிட்டார். எதிர்பார்க்கல பேக்க தெரியும் யார் எவர் என்ன கூட்டம் சோட்டு வச்சிருக்கிறான். நீ எப்படி இருக்கிறாய்? கிளிப்பிள்ளையா முடிச்சு முடிச்சு கூட்டுக்குள்ள இது கூண்டுக்குள்ளே கூண்டோடைய கொண்டு போவான் பேய். அவனுக்கு லேசு. சபைகளில் என்ன செய்தி இல்லை பிறந்த நீ போய் அறிவிய எல்லா இடத்தையும். There is no other good news except the kingdom. நான் வந்தேன், பாடுபட போகிறேன், கொலை செய்வார்கள், 3 நாள் எழுப்பேன், அறியுங்கோ. இயேசு சொன்னார். எங்கேயாவது அப்போஸ்தலர் சொன்னார? அவர்கள் மண்டையெல்லாம் கலந்து போச்சு. என்னடா இது? இவர் இப்படி கேட்கிறார். ராஜ்யம் ராஜ்யம் என்று போட்டு இப்ப இருந்தா போல கொலை செய்வார்களாம். அப்படியாம பேதருக்கு எச்சி கீழே போயிருக்காது பயத்துல. அது லூக்கா 18 இருக்கு. இதால கேட்டு இதால போயிட்டு அவங்களுக்கு விளங்க இல்லை. அது அவர்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்காது. இப்ப பிரசங்கம் பண்ண வரான். இயேசுவை என்ன வாரால் அடித்தார்கள்? எப்படியான முள்ளு? என்ன ஆணி? எத்தனை அங்குலம்? சுத்தியல் எத்தனை ராத்த சுத்தியல் அடிச்ச? ஏழு வார்த்தைகள் மரத்திலே தொங்கும் பொழுது நான் தாகமாக இருக்கிறேன். இந்தியக்காரன் ஒரு ஊழியக்காரன் ஆரம்பத்திலே நான் கேட்டேன், என்னன்னு தெரியுமா? அவர் தொங்குற ஆத்துமது தாகமாம். ஐயோ எல்லாரும் என்னண்ட ஓடிவாங்கள். ஆத்துமத மொக்களா சாமி. அவர் எத்தனை மனத்தையால தண்ணி குடிச்சு தண்ணி கேட்கிறார். ஆத்தும தாகமாம். தரமான பாதாள வஞ்சிப்பு. Some of these Indian
gracious. Oh my God. ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்து மத்தியாக 4:23 ஜனங்களுக்கு உண்டாகி இருந்த வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார். ராஜ்யத்தை அறிவிச்சதுக்கு பிறகு சும்மா விடையில வந்தாங்களுக்கு நோய்களை குணமாக்கினார். அது ராஜ்யத்தின் வேலை. ராஜ்யமும் நோயும் ஒன்றா சேர்ந்திருக்க முடியாது. தேவனுடைய ஆளுகை நாலு 23 பார்த்தீங்களோ? ஒன்பது எடுங்கோ. அதுக்கு பதில் 7ஆம் அதிகாரம் 21 எடுக்கும். உங்களுக்கு தெரியும், வானங்களிலே இருக்கிற என் டேடியின் சித்தப்படி செய்கிறவனே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே, வானராஜ்யத்திலே உள்ளே போவனே அல்லாமல் வானராஜ்யம் அண்ணா மோட்சம் இல்ல. தேவனுடைய ராஜ்யமான ராஜ்யம் கிளறங்கி வர போகுது. இயேசுவை கொண்டு வர போறார். வானராஜ்யத்தில் உள்ளே போவானே அல்லாமல் என்னை நோக்கி எஜமானே எஜமானே, கர்த்தாவே கர்த்தாவே, ராஜா ராஜா. இது மெத்தடிஸ்டாக்கள் அர்த்தம் இல்லாத ராஜா என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில்? ராஜ்யத்துக்குள்ளே. பொய்யவுடன், மாயமாலத்தை விடன், அந்தரங்க பாவத்தை விடன் நடிக்காதே. அங்கொரு ஜீவியம், இஞ்சொரு ஜீவியம். பொறியாதிகள்கிட்ட பொய் சொல்லாதே. ஒன்பது 35 பின்பு இயேசுவா சகல பட்டணங்களுக்கு கிராமங்களை சுற்றி நடந்து இவன் நாதனுக்கு உடைய வார்த்தை கேட்டு விடுதலையாரையும் படிக்க செய்யும். வெளிச்சம் வரட்டும். ஜபாலயங்களில் கற்றுக் கொடுத்து எதை? ராஜ்யத்தை, ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி அவர்களை
குணமாக்கினார். அவர் ஊழியத்தில் மாற்றம் இருந்ததா? இல்லை. என் சபை மாறி போச்சு. வந்த புதாக்களுக்கோ உங்கள பிபி கள்ள போது வருவார்கள். They want people. They want money. வார்த்தையின் வெளிச்சம் தெரியாதவர்கள் பிடிபடுவார்கள். 9:35 பார்த்தீங்களா? திருப்பியும் அது 10க்கு வருவோம். சுவிசேஷர்களை தெரிவு செய்தார். டேடி சொல்லியிருப்பார், இந்த 12 பேரையும் இயேசுவா அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் புறஜாதியார் நாடுகள் போக வேண்டாம். வெளிநாடுகளுக்கு சீரியா, லெபனான் அங்கே சென்று போக வேண்டாம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயல் வீட்டாருக்கு போங்கள். அவர் ஆடுகள் காணாம போயிட்டு ஆடுகள் அவர் ஒளிதப்ப போயிட்டு போகையில் வானராட்சியம் அருகிலே வந்திருக்கிறது என்று அறிவீங்கள். அப்படி அவரை பற்றி அறிவிக்க சொன்னாரா? மேய்ச்சியா வந்துட்டார் என்று சொல்லுங்கள் சொன்னாரா? ஐயோ, உனக்கு அண்ணுக்கு பிடியாக தெரிய வேணும் என்று இப்படி பேசுறேன். ராஜ்யத்தை விட நான் செய்தி இல்லை. அறிவியுங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், குணப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். உலகத்திலே தேவனற்றவர்கள், இயேசுவா இல்லாதவர்கள் நிலைமை டெட், செத்தவர்கள். நாங்கள் செத்தவர்களாக இருந்தோம். நான் கத்தோலிக்கம், நீ மெதடி, நீ ஆங்கிலிகன், செத்தனி இந்து செத்து போயிருந்தாய். இந்த ராஜ்யத்தின் செய்தி தட்டி எழுப்பும். மரித்து போனவர்களை எழுப்பி விட்டுறோம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றால் அதுதான் அர்த்தம். இயேசுவின் வாழ்க்கை பெறாதவர்கள், செத்தவர்கள். அவன் தாப்பன் செத்தல்ல, நான் போய் தாக்க போறேன், எனக்கு அனுமதி கொடு. இயேசு சொன்னார், செத்தாக்களை அடக்கம் பண்ண. உள்ள தாப்பன் சரீரத்தை செத்து போச்சு. அங்க உள்ள வாழ்க்கை இல்லாத உண்ட வீட்டாக்கள் செத்தவர்கள் அவனை அடக்கப்பட்டார். உன் வீட்டிலே இருப்பார்கள் செத்தவர்கள்,
மேலேயே செத்தவர்கள் இருக்கவில்லையா யூத தேவாலயங்களிலே? Your father is the devil. உங்கள் தாபன் பேய். My God. அவர்களை பின்பற்றுகிறவர்கள் நரக பாதாளம். நீ தாடி கண்டுபிடிக்கப்படும் எது உண்மை என்று. மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். சபை என்னப்பட்ட கூட்டங்களில் நடக்குதா? ஒன்னு ரெகுலர் பேசிஸ். ஒரு ஊர்ல வழியூர் 5 வருஷம், இன்னும் ஒரு ஊர்ல 10 வருஷம். ஒரு இடத்த பேய்கள் துரத்துன நான் பார்க்கல. ஒரு இடத்த எங்க போயிட்டது? இயேசுவோட மினிஸ்ட்ரி பேய் கொண்டு போயிட்டது. ஸோ சர்ச்சஸ் சொல்லி இப்ப இருக்கிற 98-9% வெள்ளக்காரன் தான் இந்தியா, ஸ்ரீலங்கா. பேய்கள் புழுத்து போச்சு. அக்களுக்குள்ள பேசாம பதுங்கி இருக்கு. ஒரு பஞ்சாதியில இருக்கிற பேய் முந்தைய இருந்தவள் ஒரு விடுதலையும் இல்லை. ஏஓஜிக்கு போய் அங்க சௌகரியமாக உட்கார்ந்துருக்கு. கடந்த ஒரு 7-8-9 வருஷமாக இருந்து அப்பாவி புருஷன் பாவம் மென்டல் போர்டுக்கு அனுப்பி போட்டு மனநோய் வார்டுக்கு. மந்திரவாதம் எங்கே வேலை செய்தோ அந்த தேசத்திலே சமாதானம் இல்லை, கிராமத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சபையிலே சமாதானம் இல்லை. நோ, நீ என்ன பார்க்கிறாய்? நான் ஒன்று பார்க்கிறேன். மாறன் பொருள் அவளோட இருக்க முடியாது. நாதனை அட்டாக் பண்ணி மைண்ட குழப்பினமாக அவளை தொட முடியாது. கேட்டதா போய் முடியாது. அவன் மெண்டல் வார்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். புரியான்மாருக்குள்ள போய் பஞ்சாதி மாற போட்டு ஆட்டு சமாதானம். எப்படி வர சமாதானம்? மந்திரவாதம் எங்கே வேலை செய்தோ அவன் ஜீவு சொன்ன என்னண்ட சமாதானம் மாறு. பேயா ஆளுது.
24 மத்தேயு. இவங்க கேட்டாங்க, உமது வரை உலக முடிவுக்கு என்ன அடையாளம்? அடையாளம் ஒருமை முழுக்க கேட்கல. விடமாட்டான், விட போக அவளை விட்டு வழிய போக வேணும். புருஷனை வச்சுக்கொண்டு இப்போதைக்கு அவளை தொட முடியாது. வேலை சும்மா இருக்கிறாத பேக்கு. ஓகே, அவர் சொல்ல துவங்கினார். 4வது பார்த்தீங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பார்கள். எது முதல்ல சொல்ல வேணும், எது பிறகு சொல்ல வேணும் அவருக்கு தெரியும். வஞ்சிப்பு முதல்ல. அவர்கள் கேட்ட அடையாளம் எங்க கொண்டு போய் சொல்றது தெரியுமா? பன்னெண்டு 24 கட்டளைக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை போக்கு கிறிஸ்தவர்களுடைய பெருகி போவதனால் அநேகருடைய அன்பு நூந்து போகும். முடிவு பரியந்தம் தன் வளர்ந்து கொண்டிருக்கும் இயேசுவை அபார்ஷனாக்காமல் காத்துக்கொள்ளுகிறவன் விடுதலையாக்கப்படுவான். காதுள்ளவன் கேட்க கடவான். நேற்றைக்கு சொன்னேன், முடிவு பரிந்தம் அபார்ஷன் நடக்க விடக்கூடாது. உள்ளே உருவாகின இயேசுவா அப்படிப்பட்டவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் எழுப்புவார்கள். இப்ப வர்ற அடையாளத்துக்கு 14 ராஜ்யத்தின் இந்த நற்செய்தி. ராஜ்யத்தின் இந்த நற்செய்தி சகல ஜாதி ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும் கற்பிக்கப்படும். ராஜ்யம் வருது. அப்போது அதன் பின்பு முடிவு வரும். அவர் வருகை ஒரு ஆள் சொல்லுது, சர்ச் கிறிஸ்தவர்கள் தான் காரணம் தாமதிக்கிறது. இவங்க அறுப்புகளை அறிவிக்கிறான். ராஜ்யத்தை விட்டு போட்டு அவங்களே தான் நம்புறது.
அதன் பின்பு முடிவு வரும். லோகா 13 31 ஒன்றையுமே அறிவிக்கவில்லை, ஒன்றையுமே கற்பிக்கவில்லை. யேசுவா, நீ என்ன செய்கிறாய்? லூக்கா 13:31. அந்த நாளில் சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இடத்தை விட்டு போயிரும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்று சொன்னார்கள். நேரடியா இயேசுவோட 32. அதற்கு அவர், இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும். அடே, அதை நான் விட்டுட்டேன். இன்றைக்கு நாளைக்கு, நாளை இன்றைக்கு, மறுநாள் நான் செய்த வேலையை செய்ய வேண்டும், நடமாட வேண்டும். 77 முகம். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசியும் செத்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். சில ஜனாதிபதி பிரதம மந்திரி நரி என்று சொன்ன சொற்கள் எனக்கு காதிலே பட்டது. உனக்கு விழுந்திருக்கும். யார் நரி என்று யேசுவா சொன்னதுக்காக நாங்கள் சொல்லலாம் என்று நான் சொல்லவில்லை. எங்களுக்குள்ளே காய்ச்சி கொண்டாலும் சரியான நரி என்றால் கொள்ள புத்தி நரியின் சுவாபம் ஆக்களுக்கு இருக்கா? இருக்காவா? முப்பத்தி 32 பாருங்க. நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி, இங்க பாருங்க, எதன் முதல்ல சொல்றார், அது துரத்தாம அந்த மனுஷன் செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டானே. விடாதே. விளங்குதான் நான் உங்களுக்கு சொல்றது. பிசாசுகள் உடல் இல்லாத ஆக்கள். நீங்க மாறிக்கொண்டு போறீங்க, உங்களுக்கு தெரியாது. சூரியம் வண்ணத்தை பூச்சி
ஒரு குளையால அடிக்கலாம். பராரம் முதல்ல சொல்றேன், இன்றைக்கு நாளைக்கு ஜப கூட்டம் வைத்து வார்த்தையை கற்பித்து நோயாளிகளை குணமாக்கி கிராமங்களுக்கு போய் பேய்களை துரத்தி இந்த ஊழியத்தை பேய் களவாடி போட்டு நீ சரியான நோய்த்திங்கோட போனால் உன்னை கண்ட உன்னை பேய் கிளம்பு. பேய் இருக்கா, பேய் இருக்கா, வீடுகளில் காப்பான் உடைஞ்ச கதறி இருக்கா, பாத்திரங்கள் இருக்கா, இருந்தா கொண்டு வாங்க. அப்படி போக தேவையில்லை. உன்னை கண்டோன்னு அங்க இருக்கிற பேய் கொண்டாங்களுக்கு பால்பிட்டேஷன் தொடங்கும். டக்கு 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 ஆறுது. கைதியா அனுப்பி விடு. புரிச்சன் கைதியா அனுப்பு. இங்க வந்தவன் நீ யாருன்னு உனக்கு இன்னும் தெரியுது இல்லையே பிள்ளை. நீ உண்ட ஹேர் ஸ்டைல்ல ஃபவுண்டேஷன்ல இருக்கிறாய். தேவனுடைய ஞானம் இல்லை, விஸ்டம் பல்லில தான் கிடக்குது. எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. நான் சொன்னேன், இருக்க வேண்டிய இடத்துல ஞானம் விஸ்டம் இல்ல, பல்லுக்குள்ள பூந்துட்டு பிடிங்க யாரு. பார்த்தோம் இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி உனக்கு தேவை உன்ற பிள்ளைக்கு விடுதலை. அளவின் பெயரால் பிடிபட்டிருக்கிறார். படிப்பு தேவையில்லை, பாழாகும். எக்ஸசைஸ் அவள தேவையில்லை. நான் சொல்றேன் பாழாகும். அந்த பேய் அவள இருந்து போகணும். அவளோட முகத்தை மாத்தி போட்டது. உனக்கு தெரியுமா? என்ன தெரியா? எங்களுக்கு தெரியுது. அவளுக்கு மனம் திருப்பதை கொண்டாடி எனக்கு பேய்களை துரத்தி வியாதி உள்ளவர்களை குணமாக்கி 3ஆம் நாளில் நிறைவு அடைவேன். இது யூதர்கள் பேசுகிற ஒரு போக்கு வழி என்றால் அர்த்தம் சொல்றேன். இன்றைக்கு நாளைக்கு பேய்களை துரத்தை வியாதி உள்ளவரை குணமாக்கி 3ஆம் நாளில் பூரணம் பண்ணுவேன் என்றா ஏசுவா என்ன சொல்றாரு? இப்படியே தொடங்கினேன், இப்படியே செய்து கொண்டு வந்தேன், இவ்விதமாகவே முடிப்பேன். அதான் அவங்களோட யூத பேச்சு. மாத்த மாட்டேன். நரிட்ட போய் சொல்லுங்க. சொல்லி என்ன நடந்தது அது இது எனக்கு ஒண்ணு சரியா இங்க இல்லை.
நீ அதிகாரிகளுக்கு யேசுவ சொன்னது தானே என்று நிறைய என்று சொல்லாது. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேய் அதை வெளியாக கொண்டு போகும். யார் சொன்னது? சோலமன். பிறகு நரி கூட்டுக்குள்ள போடும். அங்கே இருந்து நரிய பற்றி படி. யேசுவ சொன்னார், பாம்புகளை போல விவேகம் உள்ளவர்களாய் be sharp. இடிச்சமாய மாதிரி எடுத்தோன்னு நம்பிடாதே. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? என்ன, நீங்க இல்லாம நான் செத்து போவேன், நீ இல்லாம நான் வாழ முடியாது. இப்ப இருந்த என்னைக்க பார்க்குது. சொல்லன் சொல்லன் எனக்கு உண்மையில லவ். இந்த பிள்ளைகள் நம்புகிறீர்கள். அவன் என்ன சொன்னவன்? நான் இல்லாம சாக புறம் நேட்டி ஒரு உயிர் தானே செத்திருவானம் தண்டவாளத்தில். நான் ஒன்று சொல்றேன், நீ போய் அவனோட சாகு, தனியா சாக விடாத. மொக்குகள் இவ்வளவு படிப்பிக்கிறது. பெய்ய அதை சொல்லி போட்டு உன்னை திருப்ப உன்னை கடுக்க போயிடும். அவனு கூட பேசிட்டு விளங்காம நான் சொல்லி சொல்லி தொண்டே நல்லா இருக்கு மம்மாச்சி. பார்த்தீங்களா? அப்படியாய் தொடங்க, அப்படியாய் செய்து கொண்டிருப்பேன், அப்படியாய் முடிப்பேன் என்று போய் சொல்லுங்க. ஏன் சபை இந்த ஊழியத்தை விட்டது? ராஜ்யத்தை அறிவிப்பது, பேய்களை துரத்துவது, வியாதி உள்ளவர்கள் குணமாக்குவது. நீ செய்யலாமே. இல்லாம போயிட்டு ராஜ்யம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, சபையில் ஆக்கள் இல்லை. எத்தனையோ இடங்கள்ல ஆக்கள் இல்லை. பெரிய மண்டபம் யூகேல, மற்ற இடங்களில், கனடா நான் பார்த்தேன். நான் பெரிய சபை கூடிய பில்டிங்ஸ், பிங்கோ கிளப், அந்த விளையாட்டு சூதாடுற இடமா மாறி இருக்கு. ஆக்கள் இல்லையா? இப்ப நடக்குது. லண்டன் மற்ற இடங்கள் மூடுறாங்க. மூடுவாங்க தானே. இயேசுவ சொன்ன தானே, நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனா? மறுபடி நோ. கவனமாகிரு. யோசனைகளை மாற்று. ராஜ்யம் இழந்தது.
ராஜ்யம் நிலைநாட்டப்பட வேணும். பூமியில அரசாள வேணும். என்ன பரவோம்? திரும்ப பாயா நடிக்க பையா, நான் என்ன செய்ய வேணும்? செய்ய வேண்டியதை செய். வீட்டில் தாய்க்கு உதவி செய். ஒழுங்காயிரு. இங்க வந்து ஒண்ணு தெரியாத பிள்ளைகள் வருகிறார்கள், அவங்களோட போய் கதைங்க பாப்பம். எந்த நேரம் தெரிஞ்சாங்களோட ஒட்டி கொண்டு இருக்காம அந்த மாங்கனி அதாரு மீகாடா என்ன சந்தை வரணும் உண்டாக்கி போவீங்க. அவள் உங்களின் வீடல்ல. வட்டதான் பார்க்கிறோம். இதுதான் அரியாய் சரோஜினி. என்னடி செய்கிறாய்? கிறிஸ்டியன் ஒருவனை பிடிச்சு போட்டு வாழ்க்கையை 40 வருஷமா மண்ணாக்கி என்ன செய்கிறாய்? யேசுவுக்கு என்ன செய்கிறாய்? அப்பாவுடைய இருக்கிறா சதி இது என்னட்ட வந்து கதைப்பம். உள்ள பேய்கள் போக வேண்டும். முதல்ல இவ்வளவும் காணும். மனது திரும்பாது. உன்னோட ராஜ்யத்தை விட செய்தி இல்லை. இந்த பூமிக்கு தேவையானது ராஜ்யம் செய்தி. ஜோ பைடன் பாவம் எப்பயோ ஓய்வு எடுத்து 6வது டீ போட்டு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டிய நேரம் தக்கு பூ கண்டு தெரியுது. பைடன் எத்தனையோ சொல்லி பார்க்காங்க. அவன் நான் செய்கிறோம். பாய் பைடன், பாய். அவன் எப்படி உலகம் நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்று ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே தகப்பன்மார், செய்ய இது ஒரு மதமும் இல்லை. யோசனம் நல்லம் வாழ்க்கை இல்லாத தகப்பன்மார், இருண்ட இருதயங்கள். நான் சொல்லி போட்டேன். இனி பிள்ளைகள் போய் என்ன அபியாசம் செய்து டான்ஸ் ஆடினாலும் டேடி எனக்கு காட்டி கொடுப்பார். வந்து நிக்காதீங்க போ. டேடிய பகுதி பண்ணக்கூடாது. கதியா ராஜ்யத்துக்குள்ள போயிருக்கிறியாண்டு ஆராய்ச்சி பார். எத்தனையோ காலம் உள்ள பஞ்சாயத்து பேரை மறந்து போனான். ஆத்திக பாத்தியா, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். கண்ணுக்கு தெரியாதது மனதை விட்டு போயிடும்.
வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்த நீங்க 2 குண்டன்களை கொடுத்தார். துறமானாக்கள் வட்டிவாக்காய்ப்பாங்கள். அதிலையும் மூத்தவன் அவனுங்க நோப்பட்டு இருக்க வேணும். ரெண்டு பேர் இதுதான் செய்தி. சபை மறந்தது, போதகர்கள் மறந்தார்கள், மறந்திருப்பது செய்தி கடப்பாடப்பட்டது. என்ன செய்வாய்? ஒரு யூதன் செய்தி கூகுள்ல பார்த்து அவன் சொல்றான், நீ எதையும் பிரசங்கம் பண்ணு, சிலுவையோ அதோ இதுவோ எது, ராஜ்யத்தை அறிவிக்க தொடங்கினார், பேய் உன்னை சும்மா விடாது, எழும்பி நிற்கும். எப்படி அவன் ஆளுகிறான். அந்த ஒழுங்குமுறைய ஸ்ட்ரக்சர் தேவன் கொடுத்தது. அவனுக்கு கீழே இருந்த விளமுன் தூதர்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரான். எபேசியர் 6:12 போல் போட்டிருக்கிறான், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எழுப்ப மாட்டியா? யுத்தம் பண்ற பஞ்சாதிமாருக்கு கிருதாவில இருக்கிற கஞ்சா அடிச்சிருக்கிற புருஷன்மாரு சமைச்சு சாப்பாடு ரெடியா வைக்கப்படும். அதிகாகுதல் செய்தார். I'm serious. ஆக்களிலேயே இந்த செய்தியை வாய் திறந்து அறிவிச்சால் உனக்கு பிரச்சனை கிளம்பும்.